மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பாலமாக இருக்கும் வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி கூறியுள்ளார். புதுச்சேரி காரைக்கால் மாவட்டத்தில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி பரப்புரை மேற்கொண்டார். கோட்டுச்சேரி நெடுங்காடு தொகுதிக்குட்பட்ட பூவம் பகுதியிலிருந்து பரப்புரையை தொடங்கிய அவர் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பாலமாக இருக்கும் வகையிலும் நமச்சிவாயத்திற்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் என்பதால் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். நடைபெற இருக்கின்ற இந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் அனைவரும் தாமரை சின்னத்தில் வாக்களித்து நம்முடைய வேட்பாளர் திரு நமச்சிவாயம் அவர்களை வெற்றி செய்யுமாறு தாழ்வோடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய ஆட்சியில் நாம் பல திட்டங்களை செய்து கொண்டு வருகின்றோம். இந்த திட்டங்கள்லாம் மேலும் சிறப்பாக செயல்படுத்துவதற்கு நமக்கு மத்திய அரசுடைய உதவி தேவை, நிதி அவசியம். ஆனால் அங்கே ஆளப்போவது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி. மீண்டும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர் தான். இப்போ இங்கே நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ யாரு போனால் அங்கே நமக்கு அதிக நிதி கிடைக்கும். அந்த கட்சியை சார்ந்த அந்த கூட்டணியை சார்ந்த வேட்பாளர் சென்றால் நமக்கு அதிக நிதி கிடைக்கும். எத்தனையோ பேர் வரலாம், போகலாம், நம்ம வாக்கு கேட்கலாம். யாரு வெற்றி பெற்று சென்றால் நமக்கு புதுச்சேரிக்கு பயன் கிடைக்கும், அதுதான் நம்ம கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். யாரால பல நன்மைகளை புதுச்சேரிக்கு செய்து கொடுக்க முடியும், திட்டங்களை செய்து கொடுக்க முடியும். அப்போ அதை கருத்தில் வைத்து அந்த பாராளுமன்றத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இப்போ யாருக்கு வாக்களிக்க வேண்டும்? நம்முடைய திரு நமச்சிவாயங்களுக்கு நீங்கள் வாக்களிக்க. தொடர்ந்து காரைக்கால் வடக்கு தொகுதிக்குட்பட்ட பிள்ளை திருவாசல் பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி காரைக்காலில் உள்ள பிரபல காஃபி கடையில் அமர்ந்து காஃபி அருந்தினார்.